Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸார்ன மரபணு கடத்தல். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு மரபு கடத்தல் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? தாயில இருந்து 50%, சரிங்களா, அதுக்கப்புறம் தந்தையில இருந்து 50% ஜீன்கள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எந்த ஒரு தலைமுறைகளாக இருந்தாலும் அவர்களுக்குடைய ஜீன் பரிமாற்றம் அல்லது மரபணு கடத்தல் அப்படிங்கிறது 50% தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த ஜீன் எவ்வளவு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஜீன் அமைப்பு, அதாவது ஆட்டோசோம் இல்லை அல்லோசோமை தான் நம்ம சொல்லுவோம். அல்லோசோம் அப்படிங்கிறது பால் குரோமோசோம்களை சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா XX குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா XY குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸார்ன மரபணு கடத்தல் அப்படின்னா பெண்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு மரபணுக்கள் கடத்தப்படுறதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸார்ந்த மரபணு கடத்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை தான் எக்ஸார்ந்த மரபணு கடத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ மேடம் ஆண்லையும் எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கே அப்படின்னா இந்த எக்ஸ் குரோமோசோம்கள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆண் முழுவதுமாக பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த எக்ஸார்ந்த மரபணு கடத்தல்ல என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா மற்றும் நிறக்குருடு. ஹீமோஃபிலியாவும் மற்றும் நிறக்குருடு இந்த 2 நோய்களும் தான் ஏற்படும். இந்த ஹீமோஃபிலியா, சரிங்களா, ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு எப்பயுமே ஹீமோ அப்படின்னா ரத்தம், ஃபீலியா அப்படின்னா போய்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? இப்போ நான் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ரத்தம் உறையாமல் தொடர்ந்து கசிந்து கொண்டே இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேரு இரத்த கசிவு நோய், இரத்த கசிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல நம்மளுக்கு ரத்தம் உறையறதுக்கு திராம்போசைட்டின் தேவை. சரிங்களா? இப்போ இந்த திராம்போசைட்டின் ரத்தம் உறைதலுக்கு இல்லை அப்படின்னா அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இரத்த கசிவு நோய் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெண்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, முழுமையாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா XHXH இருக்கும். சப்போஸ் அவங்க கடத்தியாக இருக்கிறார்கள், கடத்தியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்க்குரிய கிருமி இருக்கும். சப்போஸ் ஆண் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க, ஆண் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னா எப்படி இருக்கும் ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XHY. ஏன் ஒய்யில் இல்லைங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ் சார்ந்த பண்பு, அதனால எக்ஸில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு நோய்னு சொல்கிறோம். இதில் திராம்போசைட்டின் அப்படிங்கக்கூடிய ரத்த உறைவு பொருள் இருக்காததுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் உருவாகுது. மேடம் இது டாமினன்ட் ஜீன், ரெசசிவ் ஜீன், ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த பண்புனால வரக்கூடியது அப்படின்னா ஒடுங்கு பண்புனால் வரக்கூடியது, ஒடுங்கு பண்புனால வரக்கூடியது. சரிங்களா? இப்போ மேடம் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு தலைமுறையில் பெண் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட ஹீமோஃபிலியா நோய் இருக்கு, இல்லை கடத்தியாக இருக்காங்க, இல்லை ஆண் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் எவ்வாறு இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அதுதான் நம்ம ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். அதாவது பாருங்க, பெண் கடத்தியா இருக்காங்க. சரிங்களா? பெண் யாரா இருக்காங்க அப்படின்னா கடத்தியா. அப்போனா நம்மளுக்கு குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XHXஆ இருக்கும். ஆண் பாதிக்கப்படாதவர், ஹீமோஃபிலியானால பாதிக்கப்படாதவர் அப்படின்னா நம்மளுக்கு ஜீன் என்னவா இருக்கும்? XYஆ இருக்கும். அப்போ இவர்கள் இருவருக்குமே திருமணம் நடந்துச்சு அப்படின்னா
நம்மளுக்கு பிறக்கும் குழந்தைகள் யார் யார் பாதிப்பாங்க, எவ்வளவு சதவீதம் பாதிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போ இவங்களோட சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நம்ம செக்கர் போர்டு போடுவோம் இல்லைங்களா, மோனோ ஹைப்ரிடு டை ஹைப்ரிடுக்கெல்லாம் செக்கர் போர்டு போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெண் கடத்தியாக இருக்காங்களா, எக்ஸ் ஹெச் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இங்கே எக்ஸ் ஒய். சரிங்களா? இப்போ இதை இது பண்ணணும்னா எக்ஸ் ஹெச் எக்ஸ், இங்கே எக்ஸ் எக்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹெச் ஒய், அடுத்தது எக்ஸ் ஒய். சரிங்களா? இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 25% பெண் கடத்தியாகவும் ஒரு ஆண், அதாவது 25% ஆண் முழுவதுமாக பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு பெண் நார்மலாக இருப்பாங்க, ஆண் சாதாரணமானவங்களாக இருப்பாங்க. அப்போ குழந்தைகள் மொத்தம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டால் 50% குழந்தைகள் பாதிக்கப்படும். சரிங்களா? குழந்தை பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆண் 25%, பெண் 25% பாதிக்கப்படுவர். அதுலேயும் பெண் பார்த்தீங்க அப்படின்னா கடத்திகளாக மட்டுமே இருப்பார், கடத்திகளாக மட்டுமே இருப்பார். ஓகேங்களா? அப்போ பாருங்க, இப்போ பெண் கடத்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜீன் அமைப்பு பார்த்தீங்கன்னா XHY. இந்த ஹெச் என்னன்னா ஹீமோஃபிலியாவை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஆண் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாங்க, பாதிக்கப்படாதவர் அப்படின்றப்ப நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். பாதிக்கப்படலை அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் XY தான். சரிங்களா? இவங்க 2 பேரும் திருமணம் செய்தாங்கன்னா அவங்களோட சந்ததிகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 50% பேர் பாதிக்கப்படுவாங்க. அதில் ஆண் 25%, பெண் 25% பாதிக்கப்படுவாங்க. ஆண் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருப்பாரு, பெண் பார்த்தீங்க அப்படின்னா கடத்தியாக செயல்படுவர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணக்கை பூர்த்தி செய்யணும். நன்றி.